தனியார் கல்லூரி மாணவி ஒருத்தங்க வந்து மது குடிச்சு இறந்திருக்காங்க. அந்த செய்திகளை பார்த்துருக்கீங்க. இப்ப ஆண்கள் மது குடிக்கிறாங்கன்றதை தாண்டி பெண்கள் குறிப்பா மாணவிகள் கூட எது அப்படி பார்த்தீங்கன்னா மது பழக்கமே தப்புன்றதான் எங்களுடைய வாதம். மது பழக்கம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அது தப்பு. அதை இப்போ பெண்கள் குடிச்சு செத்து போகிறாங்க ஆண்கள் குடிச்சு செத்து போகிறாங்கன்றதே வந்து ஒரு வாதமாக நம்ம சொல்ல முடியாது. யாருமே தான் குடிக்கக்கூடாது. அதனால் வந்து அது கெட்ட பழக்கம். அந்த பழக்கமே இருக்கக்கூடாது. அதிக அளவில் அது கிடைக்கிறது என்பதை அதை நம்ம தடை செய்ய வேண்டும். பெண்களுக்கான பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக முந்தைய காலகட்டத்திலோட கடந்த வருடத்தில் மட்டுமே 70% அதிகரித்ததாக ஆர்டிஐ தகவல். ஆமாம் ஆமாம் உண்மை. இது எப்படி பார்க்கணும்? ஐயோ அதுதான் ஒரு பயங்கர சவாலான ஒரு விஷயந்தான் நம்ம இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறோம். முன்னாடிலாம் குழந்தைங்களை கடைக்கு அனுப்புவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு தனியாக போவாங்க பை மாட்டிக்கிட்டு. ஏன்னா பக்கத்தில் அருகாமை பள்ளிக்கூடங்கள் இருக்கும். பெண் குழந்தைகள் தனியாக தான் படிக்க போவாங்க. இல்லை ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து போவாங்க. கிராமத்தில் கூட பெண் குழந்தைகள் வந்து பஸ்ஸு டவுன் பஸ்ஸு இருக்கட்டும் இல்லை பேருந்து இருக்கட்டும் ஊர் வெளியில் தான் நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் பசங்க நடந்து வீட்டுக்குள்ளே வருவாங்க, கிராமத்துக்குள்ளே வருவாங்க. எந்த ஒரு பயமே இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு வந்து அந்த பயம் இருக்கிறது. அதற்கு காரணம் போதை பழக்கம் மட்டும்தான், வேற எதுவுமே சொல்ல முடியாது. இதை எப்படி பார்க்குறீங்கன்னா முதல்ல அந்த போதை பழக்கத்துக்கு நம்ம வந்து முடிவு கட்டணும். நம்ம வருங்கால தலைமுறை நம்ம பசங்களை நம்ம காப்பாற்றணும். இன்னைக்கு நம்ம கண்ணெதிர்க்க நம்ம பெண் குழந்தைகள் கஷ்டப்படுறத பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம ஆண் குழந்தைங்களும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா போதை பழக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சவாலான விஷயம். அதனால இது வந்து இந்த போதை பழக்கம் என்பது ஆண் குழந்தைகளுக்கும் தவறான ஒரு அவங்களையும் அதில் நம்ம காப்பாற்றணும். பெண் குழந்தைகளையும் காப்பாற்றணும், ஆண் இளைஞர்களையும் காப்பாற்றணும், இளம் பெண்களையும் காப்பாற்றணும்னா முதல்ல இந்த போதை பழக்கத்தை கடுமையாக தமிழ்நாட்டை விட்டு நாம் விரட்டியாக வேண்டும். நீட் தேர்வுக்கு பயந்து ஒரு மாணவி அதெல்லாம் எப்பயுமே இங்கே படிப்புன்ற விஷயத்தில் பாவமாக தானே இருக்குங்க. என்ன சொல்கிறது, படிப்புன்றது கிராமப்புற மாணவர்களுக்கு இன்றைக்கி எட்டாக்கனியாக போயிட்டுருக்கு. அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். நல்லா படிக்கக்கூடிய தரமான கல்வி நம்மக்கிட்ட இருக்கும்பொழுது நம்ம அந்த விஷயத்தை நம்ம கொண்டு செல்லணும்னா முதல்ல பாதுகாப்பு, படிப்புலேயும் பாதுகாப்பு எல்லாமே தேவைப்படும். இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க என்ன நீங்கள் அந்த எல்லா கேள்விக்குமே பதில் வந்து எங்களுடைய தலைமையில் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து பரவாயில்லைங்க இருக்கட்டும். எத்தனை மொழி வேணாலும் நம்ம கற்றுக்கலாம்.